உதாரணமாக சில இயந்திரங்களையோ மற்ற நிலைகளை அவசரத்திற்கு அல்லது பாதுகாப்பான நிலைகளை இயக்குவதற்கு நாம் பேட்டரிகளை வைத்து அதை இணைப்பு கொடுத்திருப்போம். அந்த பேட்டரி சீராக இயங்கினால் அந்த இயந்திரங்களும் அவ்வப்பொழுது அது மின்சாரம் இல்லை என்றால் உடனடியாக சீராக இயக்கும். ஆனால் அந்த பேட்டரிகளை சார்ஜ் குறைந்து விட்டாலோ அது இயங்காது, மற்ற இயந்திரங்களும் இயங்காது. இது போன்றுதான் இந்த பேட்டரியை எப்படி நாம் அடிக்கடி சார்ஜ் செய்து முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ இதுபோன்று நாம் நமது உயிரின் உணர்வு கொண்டு உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் வீரியத்தை நாம் அடிக்கடி அந்த சார்ஜை ஏற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான அம்சம். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய வீரியத்தை நாம் இந்த உடலில் இருக்கக்கூடிய செல்லுகள் அனைத்திற்குமே, அணுக்கள் அனைத்திற்குமே இந்த வீரியத்தை ஊட்டப்படும் பொழுது அந்த அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி அவன் துருவ நட்சத்திரமாக அவனுக்கு எப்படி இந்த சிந்திக்கும் ஆற்றல் வந்து அகண்ட அண்டத்தில் வருவதை ஒளியாக மாற்றுகின்றானோ அந்த ஆற்றல், அந்த வலிமை நமக்கும் கிடைக்கும். ஆனால் மற்ற உணர்வுகளை, சோர்வடைந்த உணர்வோ சஞ்சலமடைந்த உணர்வை வந்தால் அடுத்த கணமே இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்று அந்த சோர்வடைந்த உணர்வுக்குள் துருவ நட்சத்திரத்தின் வலிமை உணர்வை வலிமை பெறச் செய்ய வேண்டும். பேட்டரி சரியாக இருந்தால் அதனுடைய இயங்கப்பட்ட அனைத்துமே சீராக இயங்கும். இந்த சார்ஜ் அதற்கு உறுதுணையாக இருக்கும். இதுபோன்றுதான் அதிகாலையிலே அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் சக்தி வாய்ந்த உணர்வு பூமிக்கு வரும் நேரத்திலே அந்த சார்ஜை நாம் வலுவாக ஏற்றிக்கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் செருகேற்ற வேண்டும், வலுகேற்ற வேண்டும். அதை சார்ஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தடுத்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கும் வீரிய சக்தி ஊட்டி தீமைகள் நமக்குள் புகாத வண்ணம் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் வாழ்க்கையை தியானமாகும். இந்த வாழ்க்கையில் நம்மீது வந்து மோதும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பற்றுடன் பற்றும் ஒரு பழக்கம் வர வேண்டும். நம்மை சார்ந்தவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று அவர்களையும் அதை பற்றும்படி செய்து அவர்கள் உடலில் தீமைகளை அகற்றிடும் உணர்வுகளை ஊற்றினால் அவர்களும் நலமாகின்றார்கள், அருள்வழி வாழ்கின்றார்கள், நாமும் நலமாகின்றோம். நம் உடலும் நலமாகின்றது, இந்த வாழ்க்கையும் நலமாகின்றது, நாம் தொழில் செய்யும் மற்ற அனைத்துமே சீராகின்றது, நலமாகின்றது. இதை நாம் ஒவ்வொருவருமே குடும்பத்தில் பழகிக்கொள்ள வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார். ஆக சங்கடமோ சலிப்போ வேதனையோ வெறுப்போ பகைமையோ வந்தால் அடுத்த கடமை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும். உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று சிறிது நேரம் கண்களை மூடி எல்லா அணுக்களுடைய முகப்புகளிலும் துருவ நட்சத்திரத்தை இணைக்க வேண்டும். அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாருடைய இரத்த நாளங்களிலே அந்த சக்தி கலக்க வேண்டும். உடல் உறுப்புகள் முழுவதும் அந்த சக்தி படர்ந்து தெய்வீக அன்பையும் தெய்வீக அருளையும் பெற வேண்டும். தெய்வீக சக்தி பெற்று தெய்வீக வழியில் நடக்கும் அந்த அருஞானம் பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பழகுதல் வேண்டும். அதே சமயத்தில் பண்பும் பரிவும் அன்பும் பாசமும் எங்கள் குடும்பத்தில் வளர வேண்டும். அரவணைத்து வாழும் அந்த அருஞானம் பெற வேண்டும். ஈஸ்வரா, நாங்கள் அனைவரும் அந்த மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் இணைந்து வாழும் அந்த பேராற்றல் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். இதுபோன்று செயல்படுத்தினால் நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த சீர்படுத்த இது உதவும். ஆக இது வேறு யாரும் சொல்லி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு இதை ஞாபகப்படுத்தி செயல்படுத்த முடியாது. ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றல் இந்த முறைப்படி நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் அருள்ஞானம் பெறுகின்றது. இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் திறன் பெறுகின்றோம். இல்லை, இது போன்ற பழக்கம் இல்லை என்றால் வெறுப்பு வேதனை போன்ற உணர்வுகள் சேர்ந்து விட்டால் அந்த வேதனைக்கொப்ப சொல்லும் செயலும் இந்த வாழ்க்கையும் அமைந்து பெரியொருவர் ஒரு நல்லதை சொன்னாலும் கூட அதை ஈர்க்காதபடி நாம் தீமையான நிலைகளைத்தான் பேசும்படி அமைந்துவிடும். ஆக பண்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மையோ பண்பை நமக்குள் வளர்த்துக் கொள்ளும் நிலையிலோ தெய்வீக சக்தியை பெறக்கூடிய அந்த தகுதியை நாம் அந்த நேரத்தில் இழந்து விடுகின்றோம். ஆக வரும் தீமைகளை அகற்றக்கூடிய நிலை மிகவும் சிரமமாகி வருகின்றது. ஆக இதுபோன்ற நிலையில் ஆகாதபடி நாம் இந்த உயிரை போன்ற ஏன்னா இந்த உயிர் அழியாத நிலையில் கொண்டது. உயிர் அழியாத நிலையில் கொண்டது போன்று நாம் ஒளியான உணர்வுகளை நாமும் உருவாக்க வேண்டும். நம் உணர்வுகளையும் அழியாத நிலையில் ஆக்க வேண்டும். என்னால் குருநாதர் காட்டிய வழிப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அழியான வாழ்க்கை வாழ தவம் இருக்கின்றேன், தியானம் இருக்கின்றேன் என்று ஞானகுரு சொல்லி அதை நாம் எளிதாக பின்பற்றக்கூடிய முறைகளையும் அவ்வப்பொழுது நமக்கு துணுக்காக சொல்லி அந்த அருளாற்றலை பெரும் வண்ணமாக உபதேசிக்கின்றார்கள்.